ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கோலா உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், வரமிளகாய் 4 சேர்த்துக்கலாம், அது கூட ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்க தேவையில்லை, நம்ம ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையெல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. மட்டனை வந்து நல்லா கொத்தி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். இதை நல்லா இப்போ கலக்கிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா பிணைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து நம்ம மெதுவாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.